பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். 2026 தலைவர் தான் அவர், எங்கள் உயிர். இப்போ கரூருக்கு முதல் முறையாக வராரு, அதுவும் ஒரு பிரச்சாரத்துக்காக வராரு. நடிகராக அவரை பார்த்துருந்தீங்க இவ்வளோ நாளாக, இப்போ ஒரு தலைவராக பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவர் வரணுங்க, அவர் வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அடுத்த சிஎம் அவராக தான் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். வந்தால் மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாருன்னு நினைக்கிறோம். வரணும், அவர் அண்ணா வரணும். தரகும்பட்டியிலேருந்து வரேன். தளபதி இவ்வளோ நாளாக ரசிகராக மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அவரோட தொண்டராகவும் நாங்கள் இருக்கோம். 2026 தளபதி தான். முதல் முறையா கரூருக்கு வராரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? அது சொல்ல வார்த்தை இல்ல, அந்த அளவுக்கு இருக்கு. நான் சொல்ல போனா நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். இங்க நான் இருக்கிறது திருச்சி, ஆனா தளபதி பார்க்கணும், பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக இங்க கரூர் வந்திருக்கேன். 2026 உங்க வீட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்கு? ஃபுல் ஃபேமிலியே தளபதிக்கு தான். ரிலேஷன் சரி, வீட்டுல ஃபேமிலி எல்லாருமே தளபதி தான். இப்ப பொதுவா வந்து அவர் ஒரு நடிகர், அவருக்கு வந்து பாக்கிறதுக்கு மட்டும் தான் கூட்டம் வரும், ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அப்படிலாம் இல்ல. அது சொல்றவன் சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஓட்டு தளபதிக்கு தான். கூட்டம் வர்றதுன்றதுக்காக கிடையாது, கூட்டம் வந்தாலும் எல்லா ஓட்டும் தளபதிக்கு தான். அவருக்கு பின்னாடி வர்றவங்க எல்லாம் ஸ்கூல் பசங்க, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. ஓட்டு இல்லைனாலும் ஓட்டு ஐடி வாங்குவோம். 18 வயசு ஸ்டார்ட் ஆனோடனே என் தங்கச்சிக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்பயே ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியாச்சு அவளுக்கு. இப்ப அடுத்து 2026 வரும்போது ஃபர்ஸ்ட் ஓட்டு எல்லாமே தளபதியா தான் இருக்கும். அவரோட பேச்செல்லாம் எப்படி இருக்கு? அனல் பறக்குது. இதுக்கு எப்படி சொல்ல வார்த்தையே இல்ல. இப்ப பொதுவா அவங்க ரசிகர்கள் மத்தியில தொண்டர்கள் வந்து எல்லாமே இந்த மரத்துல ஏறாங்க அப்படி இப்படின்னு நிறைய வந்து புகார் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப தலைமையிலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடியுமே வந்து அவங்க நிறைய அவங்களும் கட்டளைகள் போடுறாங்க, இந்த மாதிரி ஏறக்கூடாது, மேல ஆபத்தான இதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க? அது தளபதி பார்க்கணும்னா எல்லாமே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் சேஃபா எங்களுடைய அது தளபதிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்க பாக்கணுங்கிறது தொண்டராகவும் ரசிகராகவும் நாங்க வர்றோம். எல்லா பொறுப்பும் எங்களோடது. அதை தளபதி மேல கொண்டு போக கூடாது. ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஆபத்தா போய் முடியும்ல, அது ஒன்று சொல்றாங்கல்ல. இல்ல, அதை வந்து சேஃப்டியா பாத்துக்கணும், பாத்துப்போம். அண்ணன் முதலா வஞ்சி மாநகருக்கு வருகை தராரு. எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. 2026 எங்க அண்ணனை சிஎம் சீட்ல உட்கார வைக்கணும். அதுதான் இந்த தமிழக மக்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். எங்க தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் வந்து அண்ணன் மூலியமா ஒரு நல்லது நடக்கணும். மெயின் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அண்ணன் தான் இது வந்து எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணன் தான் பண்ணி கொடுக்கணும் இதை முன்னுரிமை. அதே மாதிரி இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க, அண்ணன் வீக்கெண்டு தான் வராரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நேத்தோ முந்தா நாள ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு மேடையில. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா எங்க அண்ணனாவது வீக்கெண்ட் வந்து மக்களை சந்திக்கிறாரு. நீங்க எத்தனை நாள் வந்து நீங்க மக்களை சந்திச்சிருக்கிறீங்க, மக்களோட குறைகளை கேட்டிருக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கிறேன், நான் விஜயோட ஃபேனு. இப்ப கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். சரி விஜயை பார்த்துட்டு போலாமேன்னு வந்துட்டேன். இப்ப எங்க கடை எங்க எதிர்த்தாப்புல தான் இருக்கு. விஜயை பார்க்கறதுக்காக நான் தீவிர ஃபேனு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கரூருக்கு டெக்ஸ்ட் தான் ஃபேமஸ் போல, யாருமே ஃபேமஸ் இல்லை. சரி விஜய்லாம் வந்திருக்காரு, நம்ம கரூர் பரவாயில்ல அப்படின்னு. சென்னையிலேருந்து வரேன். விஜய் எங்கெங்கே போகிறாப்புல எல்லா இடத்துக்கும் நான் வரேன் வியாபாரத்துக்கு. வியாபாரம் அருமையாக இருக்குது. எல்லா கூட்டத்தை விட இது கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. வியாபாரம் நல்லா இருக்குது, பரவாயில்ல. வியாபாரத்தை பற்றி எந்த குறையும் கிடையாது. என்ன விற்கிறீங்க நீங்க? மப்பிளர் விற்கிறேன், டெய்ரி விற்கிறேன், போட்டா விற்கிறேன், கார் கொடியெல்லாம் விற்கிது. எல்லாம் வியாபாரம் ஆகுது. நல்ல எல்லா கட்சியை விட இந்த கட்சி வியாபாரம் நல்லபடி ஆகுது. அமோகமாக நடக்குது வியாபாரம். உங்கள்கிட்ட கொடி வந்து என்ன வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் ஆட்கள்லாம் வாங்குறாங்க? இதில் வந்து 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எல்லாம் வாங்குறாங்க. ஆர்வத்தோடு வாங்கி போட்டுக்கிறாங்க. லேடிஸ் தான் அதிகமாக வாங்க. லேடிஸ் தான் அதிகமாக வாங்குறது மெயினாக. சென்ஸை விட லேடிஸ் மும்முரமாக நின்று வாங்குறாங்க. மெடிக்கல் காலேஜ்ல டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் டைம் கரூர் வர சொல்லியிருக்காங்க. அது எப்படி அது வந்து வேர்ட்ஸ்னால எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண முடியாது. அவரை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தோம். 6 மணிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வராங்கன்னு தெரியல. சொல்லும் போதே காலு கை எல்லாமே ரொம்ப சிவர் ஆகுது. தலைவர் வராரு, அவங்கள பார்க்குறேன். ஃபேனா மட்டும் இல்லாம ஏஜ் ஆக ஆக பாலிடிக்ஸ்லயும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும் தான். எல்லாருமே, நான் இல்லை, நம்ம ஏஜ்ல இருக்க எல்லாருமே எடுத்துக்கணும். அப்பதான் ஒரு மாற்றம் வரும். 12th பேட்ச் முடிக்கும் போது தான் ஃபர்ஸ்டா கல்வி விழா ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னால அப்ப போக முடியல. பட் 572 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தேன். அப்ப போக முடியல. இப்ப வராரு,
அது ஆக்சுவலி டிசம்பர் 13 வச்சிருந்தாங்க. எனக்கு இப்பதான் செம் லீவ் விட்டுருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து இப்பதான் தலைவரும் வராரு, பார்க்க போறோம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப அவரோட கட்சி தரப்புல வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் இருக்கும் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு ஒரு ஓட்டா? வீட்டுக்கு ஒரு ஓட்டு மட்டுமே இல்ல, அங்க வீட்டுல ஒரு பிள்ளைங்க இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் என் ஏஜா இருந்துச்சுன்னா அப்பா அம்மாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி போட வச்சிருவோம். வீட்டுக்கு ஒரு 2 ஓட்டாச்சும் இருக்கும். எலெக்ஷன் டைம்ல அது அப்படியே மாறி இருக்கு. எப்படி மாறுதுன்னா சொல்றாங்களே எந்த மாதிரினா எலெக்ஷன் டைம்ல எல்லாமே மாறிடுது அப்படிங்கறாங்க. வாய்ப்பு கிடையாது. இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும்னா நம்ம சான்ஸ் கொடுத்தாதான் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஐடியாலஜி என்ன. நம்ம எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே புதுசா வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாமே கத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த சந்தேகத்தை கிளப்பினதே உங்க தலைவர் தான். என்ன போன கூட்டத்துல அவரே கேக்குறாருல, இந்த கூட்டத்துல இருக்கிறது ஓட்டா மாறுமா அப்படின்னு அவர் தான் கேக்குறாரு. அது அவங்க கேட்கல, எல்லாருமே வச்ச கேள்வியை தான் அவர் முன்னாடி வச்சு எங்க கிட்ட கேக்குறாங்க. எல்லாருமே இப்படி சொல்றாங்களே நண்பா, நீங்க அப்படியா அப்படின்னு எங்க கிட்ட கேட்டாரு. அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் மத்தவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்ல, அதுக்காக தான் சொன்னது. இது இந்த இடம் கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் அவுட்ரு அங்கே முன்னாடி லைட் ஹவுஸ் காரன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் கிரௌடு அதிகமாக இருந்திருக்கும். கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருந்தால் அதுக்கு வந்து அங்கே பர்மிஷன் கொடுத்து அங்கே இது பண்ணுறாங்க. இதுக்குனால வந்து அவங்க ஏதாவது கட்சியாக இருந்தால் அங்கே கொடுக்குறாங்க. இது தலைவர் வர்றதுனால இடத்த வந்து மாற்றி கொடுக்குறாங்க. கூட்டத்தை குறைக்கிறதுக்காக அவங்க ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் எங்கே போட்டாலும் கூட்டம் வர்ற கூட்டம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கரூர்ல எவ்வளவு கூட்டம் வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? லட்சக்கணக்கில் வரலாம். அதில் வந்து கேரண்டி, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த இடம் வந்து அதான் லட்சங்களே சொல்கிறாங்க, லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க, லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க. இனிமேல் வந்து அடுத்த வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து திரும்ப 2 பேரும் மாற்றி வர்றாங்க. புதுசாக அவரை கொண்டு வந்தது தான் ஒரு மாற்றம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லாமே பழைய மாற்றி வர்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான ஒரு இது. இதனால் படத்தில் தான் பார்த்தா இனிமேல் நம்ம வந்து அவரை தலைவர் வந்து நம்ம நாட்டு ஒரு மக்களோட தான் ஒரு தலைவராக பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ஏஜ் என்ன? 51. இன்னும் 10 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கிறது பிரச்சார பகுதி அவர் வந்தடைய. நீங்கள் திரையில் நம்மளுடைய கழுகு பார்வை மூலமாக பார்க்கக்கூடிய இடம் தான் அந்த கேஎஸ் திரையரங்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அங்கே தான் அவர் பிரச்சாரம் செய்ய போகிறார். இந்த 10 கிலோமீட்டரை கடக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? அஃப்கோர்ஸ் இது அவருடைய வாகனம் நகரப்பகுதியை வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. நம்ம அந்த ஸ்பாட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். அவர் வந்தடைகிறதுக்கு இன்னும் நேரம் ஆகும் என்று தெரிகிறது. சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.